இன்றைக்கி நம்ம ஸ்டஃப் கத்திரிக்காய் பண்ண போகிறோம். பேஸ்ட்டாக உருளை அரைச்சிட்டு அதை வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி எல்லாம் காட்டுறோம். 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய் காம்போடு வாங்கி இப்படியே தண்ணியில் போட்டு வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம செய்கிற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும். கொப்பரை தேங்காய் இல்லாதவங்க முத்தின தேங்காயை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு, வேர்க்கடலை 1/2 கப்பு, பச்சை வேர்க்கடலை 10 மிளகா, எள்ளு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உளுந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், கடுகு, சீரகம், உளுந்து, நல்லெண்ணெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்குங்க, அது 1 கப்பு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கார்னிஷிங் கொத்தமல்லி, தேவையான உப்பு. இவ்வளோதாம்மா. இதை எப்படி செய்யணும் காட்டுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். கடாய் வச்சு இதை 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை வந்துச்சு. இதில் 10 எடுத்து வச்சுருந்தோம், அதில் 5 மிளகா தான் இதில் போட போகிறோம். தேங்காய் இதை தான் போட போகிறோம். இதை போட போது அதில் கார்னிஷிங் வச்சுக்க போகிறோம். எள்ளு, சீரகம், அவ்வளோதான். அதெல்லாம் வத்தாச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இதை ஆறினோடனே பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு, ஏன்னா திருப்பி நம்ம மொத்தத்துக்கும் உப்பு போட போகிறோம். அதனால் அந்த பேஸ்ட்டு கத்திரிக்காயில் போகிறதுக்கு காரத்துக்கு இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைக்கணும். அது ஆறட்டும். அரைச்சிட்டு வந்தாங்க. நம்ம அந்த 5 பொருள் எண்ணெயில், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். நல்லெண்ணெய் வறுத்து இதை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது. புளி 1 நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் அதை நம்ம கடைசியாக சேர்க்கணும். இது இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை இந்த கத்திரிக்காயை இந்த பாருங்கள் இப்படி 4 கட் பண்ணணும். பின்பக்கமாக இருக்கும். இந்த காம்பு அப்படியே தான் இருக்கணும். பாருங்கள் உள்ள சொத்தெல்லாம் இருக்கா, ஏதாவது பூச்சி போட்டு இருக்கா பார்த்துட்டு நல்லா இருக்குது. இது மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இதை இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நல்லா அந்த அரைச்ச பேஸ்ட்டு கத்திரிக்காய் 4 வெட்டி அது உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். மேலெல்லாம் இப்படி வந்தால் குழப்படாதீங்க. அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக அதோடு சேர்த்து கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். 1/2 கிலோ கத்திரிக்காய். மீதி பேஸ்ட் இருக்குது பாருங்கள். இதை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த வேக வைக்கிற கத்திரிக்காயில் தான் போட போகிறோம். அதனால் மீதி பேஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்காது. பாருங்கள் 100 நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய், அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், இது 4 மிளகா முழுசு அப்படியே போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். சின்ன வெங்காயம் போடுறேன். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுறேன். இது கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காயை போட்டேன். நல்லா இந்த எண்ணெயில் இப்படி வதந்துட்டோம். தீயை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் விடுங்க. மிளகாத்தூள் இதெல்லாம் கருகக்கூடாது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதுலேயே இந்த பேஸ்ட்டு, நம்ம மிச்சம் இருந்த பேஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடுவேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் வேகணும். அதனால் இந்த கிரேவியில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. திருப்பி ஒரு கிளறி உடையாமல் கிளறி விட்டு வேக விடணும். இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி விட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சு கத்திரிக்காயும் 3/4 பாகம் வெந்து எண்ணெய் நேரம் வந்துச்சு. இப்போ புளி ஊற்றிடுங்க. இது பாருங்க கத்திரிக்காய் வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு. இப்போ கார்னிஷிங் பண்ணுறேன். இந்த பாருங்க கொப்பரை தேங்காயை எண்ணெயில் வறுத்து மேலே தூவுறேன். அதே போல் நல்லெண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையே அதே மாதிரி மேலே தூவுறேன். கொத்தமல்லியை தூவுறேன். இது நல்லா நீங்கள் சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை, இந்த கொப்பரை தேங்காய்,
இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நறுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இப்படி கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. இது டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய், நீங்கள் செஞ்சு ஸ்டஃப் கத்திரிக்காய் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதிர்பார்த்துட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.